ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இம்பேக்ட் GX49 இது வந்து ஒரு மிடி கீபோர்டு. இம்பேக்ட் LX29 அது நான் யூஸ் பண்ணுறேன். அதை பற்றி நிறைய டுட்டோரியல் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து புதுசாக இந்த மிடி கீபோர்டை வாங்கினோன்னு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். அது என்னென்னா, அது டச் சென்ஸில் இருக்கும். அதாவது நம்ம வாய்ச்சோம்னா ரொம்ப போல்டாக வாய்ச்சா, ரொம்ப அடித்து வாய்ச்சா தான் சத்தம் கேட்கும், இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக கேட்கும். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக் இதை கம்ப்யூட்டரோட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த சவுண்டு வருது. இப்போ வந்து இங்கே பிளிக்கரிங் ஆகி எல்லா லைட்டும் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம வாட்ச் பார்த்தா என்ன எப்படி இருக்குன்னா டச் சென்ஸில் இருக்கும். சவுண்டு கம்மியாக தான் வரும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இது சில பேர் செகண்ட் ஹேண்டில் வாங்குவீங்க. வாங்கும்போது இதோட மேனுவல்லாம் கிடைக்காது. அப்போ வந்து நீங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது நம்ம ஃபோர்ஸாக வாட்சா கேட்கும். இது நம்ம ஃபோர்ஸாக ஒரு தடவை வாட்சிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து இதோட செட்டப், இதுக்கு ஒரு செட்டப் இருக்குது. இது என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் செட்டப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வயலட் கலரில் ஒரு லைட் எரியும். எரிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த G ஷார்ப், அதாவது வெலாசிட்டி கர்வ்னு இங்கே எழுதியிருக்கும். இதை டச் பண்ணணும். டச் பண்ணால் இது பிளிக்கரிங் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த லைட் வந்து பிளிக்கரிங் ஆக ஆரம்பிச்சிடும். பிளிக்கரிங் ஆக ஆரம்பிச்சிடோன்னா இந்த வெலாசிட்டி கர்வை நம்ம வந்து செட் பண்ணணும். இப்போ வந்து வெலாசிட்டி கவரில் ஒரு 7 செட்டப் இருக்குது. 7 செட்டப் இதை பண்ணிக்கலாம். இது வந்து சாஃப்டாக பண்ணிக்கலாம், இல்லை ஹார்டாக பண்ணிக்கலாம், இல்லாட்டினா 127 வெலாசிட்டி, அதாவது சாதாரண கீபோர்டில் இருக்க வெலாசிட்டி, இல்லை 100, எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த வெலாசிட்டியை நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து ரெடியாக இருக்குது. நம்ம வெலாசிட்டியை வந்து என்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்பர் இருக்கும். இந்த கீபோர்டுக்கு மேலே நம்பர் இருக்கும். இது மாதிரி இருக்கிறனால இங்கே ஒரு நம்பர் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து 2 வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இந்த நம்பர்ஸில் வந்து நான் 3 செலக்ட் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, இது ஹார்டாக வாசிக்கும், ரொம்ப சவுண்ட் அதிகமாக வரும். அதனால் இந்த 3 பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கடைசி பட்டன் வந்து என்டர்னு இருக்கும். உங்களுக்கு இப்போ தெரியாது, நான் அதை காட்டுறேன். கடைசி பட்டன், இந்த கீபோர்ட்லேயே கடைசி பட்டனை வந்து நம்ம என்டர்னு எழுதியிருக்கோம். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பிளிக்கரிங் ஆகிறது இங்கே நின்றுடும். அப்போ அந்த செட்டப் வந்து இந்த ஹார்ட் செட்டப், அந்த கீபோர்டு வந்து ஹார்ட் வெலாசிட்டிக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வாசிக்கிறேன். இன்னும் நம்ம வந்து சவுண்டு கரெக்டாக வரணும்னு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம்னா திரும்ப செட்டப் பட்டனுக்கு போயிட்டு இந்த வெலாசிட்டி கர்வ்னு இருக்கும், G ஷார்ப், இதை கிளிக் பண்ணோம்னா பிளிக்கரிங் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல கீழே ஒரு கீ, இதில் ஒரு கீக்கு மேலே நம்பர் 4னு போட்டிருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு கடைசியில் என்டர் பட்டன் இருக்கும், என்டர் கீ இருக்கும். அந்த என்டர் கீ நம்ம அது ஒரு வந்து பிளிக்கரிங் ஆகிட்டே இருக்கும். என்டர் கீ கிளிக் பண்ணோன்னா பிளிக்கரிங் ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இது வந்து வெலாசிட்டி வந்து ஒவ்வொரு கீக்கும் 127 அந்த வெலாசிட்டி வந்துடும். இப்போ நான் வாட்சா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக கேட்கும். ஹார்டாக இருக்கும். இது நம்ம 127 வந்து நம்ம எவ்வளோ வெலாசிட்டி நமக்கு தேவையில்லை அப்படின்னா 100 வச்சுக்கலாம். அது எப்படின்னா அதே மாதிரி தான் செட்டப் பட்டன் போயிட்டு G ஷார்ப்பு, இந்த G ஷார்ப்பை டச் பண்ணிவிட்டு பிளிக்கரிங் ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்பர் 6 நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல நான் அந்த தனியாக போட்டோ காமிக்கிறேன். நம்பர் 6 டச் பண்ணிவிட்டு கடைசி பட்டன், இந்த பட்டன்லேயே கடைசி கீ, இது வந்து என்டர் கீ, என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்தோன்னா அந்த செட்டப் வந்துடுது. இப்போ வந்து ஒவ்வொரு கீக்கும் ஃபிக்ஸ்டாக வந்து 100 வெலாசிட்டி வந்துடும். இப்போ நான் வாசிக்கிறேன். கரெக்டான 100 வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பவுமே வாசிக்க ஈஸியாக இருக்கும். வச்சோம்னா ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம சாஃப்ட்வேரில் ப்ளே பண்ணும்போது ரெக்கார்டிங்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கணும். அப்புறம்
பொதுவாக வந்து இந்த செட்டப்பில் போயிட்டு செட்டப் பட்டனை டச் பண்ணிவிட்டு இந்த வெலாசிட்டி கர்வ் ஜி ஷார்ப்பை டச் பண்ணிவிட்டு நம்பர் 6 அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா 100 வெலாசிட்டி இருக்கும். நம்ம திரும்பவும் இதே செட்டப்பில் எங்கே வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். அதை நார்மலாகவும் கொண்டு வந்துக்கலாம், சாஃப்டாக வைக்கலாம்னு வச்சுக்கலாம், ஹார்டாக வந்து வச்சுக்கலாம், 127 வைக்கலாம், 100 வச்சுக்கலாம். பொதுவாக 100 வச்சுக்கிறது தான் நல்லது, நல்லா கேட்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.